ப்ரோ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது காமர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி காமர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ காமர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ஆர்டர் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து டிஸ்பேச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ஆர்டர் வந்து நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணி ஷிப் பண்ணதுக்கு ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா டெலிவரி பார்ட்னர் நமக்கு வந்து அமேசானில் மீஷோவில் இருந்து நமக்கு வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து அலாட் பண்ணுவாங்க. அவங்க டெய்லி வந்து நம்மள்ட்ட இருந்து ஷிப்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போவாங்க டெலிவரிக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் நமக்கு எப்போவுமே வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக காமர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் டெய்லி வந்து பேக் பண்ணி ஷிப் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆள் இருக்கணும். நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டு போனால் டெலிவரி பார்ட்னர் கொடுக்கறதுக்கு ஒரு வயசானவங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து பேக் பண்ணி லேபிள்லாம் கரெக்டாக அதில் ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஒர்க் போகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து லேபிள்லாம் ஸ்டிக் பண்ணி கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் கூட டெலிவரி பார்ட்னர் ரொம்ப அவங்க கொடுத்தா போதும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் டெலிவரி பார்ட்னர் பிக்கப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி காம் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக கேட்கலாம். காம் ரிலேட்டடாக இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.